NLC ஊதிய மாற்று ஒப்பந்தம் தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. ஊதிய மாற்று ஒப்பந்தம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC தொழிலாளர்கள் மேற்கொண்டு வரும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை சென்னை நுங்கம்பாக்கத்தில் மண்டல தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. NLC நிர்வாகம், அண்ணா தொழிற்சங்கம், தோமுச உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படாததால் தோல்வியில் முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து நாளையும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. நாளை மறுதினம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. கடந்த 1 வார காலமாக நடைபெற்று வரும் வேலைநிறுத்த போராட்டத்தால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்க தலைவர் ராஜவன்னியன் தெரிவித்துள்ளார். ஊதிய மாற்று ஒப்பந்தம் சம்பந்தமான மண்டல தொழிலாளர் நல ஆணையத்தில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. தொழிற்சங்கத்தின் கோரிக்கையான 24% ஊதிய உயர்வு, 2 இன்கிரிமெண்ட், அலோன்ஸை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் பெற்றது போல 40% உயர்வு பெற வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை உறுதியாக இருக்கின்றோம். நிர்வாகம் தொடர்ந்து 10% மேல் ஊதிய உயர்வு கொடுக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. சென்னையிலே RLC அவரிடத்திலே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எங்களுடைய கோரிக்கையான ஊதிய உயர்வு கோரிக்கை 24% ஊதிய உயர்வும், 2 இன்கிரிமெண்ட், அதை போலவே பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை 5 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஒரு கோரிக்கை கூட இன்றளவு நிறைவேறவில்லை. எனவே இன்றைய பேச்சுவார்த்தை தோல்வி. நாளைய தினம் RLC அவர்கள் NLC அதிபர், இயக்குநர் அவரிடத்திலே பேசி ஒரு சுமூகமான சூழ்நிலையை கொண்டு வருவேன் என்று எங்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறார். எனவே எங்களுடைய போராட்டம் என்பது திட்டமிட்டபடி தொடர்ந்து காலவரையற்ற போராட்டம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறுகிற வரை தொடர்ந்து நடைபெறும்.